கேர்ள்ஸ் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் செஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாருங்கள். A series summation an is said to be absolutely convergent if the series summation modulus of an is convergent. That is, the given series ஓட மாடுலஸ் எடுத்தீங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எப்போதுமே என்ன கொடுத்துருப்பாங்க, சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் இதில் நெகட்டிவ் டேர்ம்ஸும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மாடுலஸ் வேல்யூ டேக்கன் பண்ணுறீங்க. மாடுலஸ் எடுத்துகிட்டு அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது அந்த கிவன் சீரீஸை சமேஷன் ஏன்னா நம்ம அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சீரீஸ் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n ஸ்கொயர், இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் உள்ளே வந்துட்டு மாடுலஸ் எடுக்கணும் இல்லையா? டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கு மாடுலஸ் வேல்யூ எடுப்பீங்க. மாடுலஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வரும். -1 ஹோல் பவர் n-க்கு n வந்து ஆடாக இருக்கும்போது மைனஸில் இருக்கும் டேர்ம்ஸு, ஈவனாக இருக்கும்போது பாசிட்டிவில் இருக்கும். இப்போ மாடுலஸ் போடும்போது டோட்டலாகவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது என்ன வேல்யூ இருந்தாலும் நம்ம பாசிட்டிவில் தான் எடுத்துப்போம் இல்லையா? அப்போது சமேஷன் 1/n² வந்து என்ன which is equal to சமேஷன் 1/n². அப்போ 1/n² நமக்கு வந்து நம்ம என்னென்னு தெரியும், நமக்கு கன்வர்ஜென்ட்னு தெரியும். அப்போது இந்த மாடுலஸ் வேல்யூ வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா இந்த சீரீஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமேஷன் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n இஸ் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். இது வந்து நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்கிறாங்க. இது n², this is n. இதில் பார்த்திங்கன்னா மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறீங்க. மாடுலஸ் வேல்யூ எடுத்திங்கன்னா 1/n வருது. 1/n வந்து டைவர்ஜென்ட்டு. அப்போ இது நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். இதை வந்து சம்டைம்ஸ் இது வந்து சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு என்ன கண்டிஷனுங்கிறத நம்ம ப்ரீவியஸில் ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டில் 5.1ல் பார்த்தீங்கன்னா 1/n மட்டும் கன்வர்ஜென்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அதாவது கிவன் சீரீஸ், இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, -1 ஹோல் பவர் n இருக்கு இல்லையா, இந்த கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம். எனி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட். எந்த ஒரு அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரூஃபு. அதுக்கு ப்ரூஃப் பார்க்கணும். லேட்ட சமேஷன் an அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு அது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் எடுத்திருக்கீங்க. டெஃபினேஷன் படி மாடுலஸ் ஆஃப் an வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போ நாம் 2 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணுறீங்க, 2 சீரீஸ் கன்சிடர் பண்ணுறீங்க. ஒன்று Sn, that is a1 plus a2 plus and so on an. another one tn. அதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூஸ், இந்த டேர்ம்ஸுக்கு மாடுலஸ் எடுத்ததை தான் நம்ம tn வச்சுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் a1, மாடுலஸ் ஆஃப் a2 plus and so on, மாடுலஸ் ஆஃப் an. நமக்கு இங்கே ஹைபாத்தசிஸ் படி tn வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா an அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா மாடுலஸ் an இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்லியாச்சு. அப்போ an மீன்ஸ் a1க்கு ட்ரூ, a2க்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அண்ட் so on an-க்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ a1 convergent means modulus of an is also, a1 is absolutely convergent, then modulus of a1 is convergent. ஓகேவா? a1 வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு வச்சுக்கிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் a1 வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போ அப் டு n டேர்ம்ஸுக்கு இது ட்ரூங்கிறத நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு, பை ஹைபாத்தசிஸ் tn வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம், கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். கன்வர்ஜென்ட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆன்சர்ஸாக அது என்ன சீக்வன்ஸாக இருக்கும், காசி சீக்வன்ஸாக இருக்கும். காசி சீக்வன்ஸ்னால் அதோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணலாமா? அப்போது எப்சிலான் greater than 0 there exists n1 belongs to n such that modulus of another series tn minus tm கன்சிடர் பண்ணலாம், which is less than எப்சிலானாக இருக்கும். சரியா? for all n, m greater than or equal to n1க்கு இந்த நேச்சுரல் நம்பருக்குள்ளார ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த n1க்கு. now let m greater than n. இது வந்து என்னை விட கிரேட்டராக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எம்மை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதை வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், இந்த சீரீஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் Sm போட்டிங்க அப்படின்னா an+1 an+2 and so on am இருக்கும், am டேர்ம்ஸ் இருக்கும். சரியா? என்னை விட கிரேட்டராக இருக்கக்கூடியது m. அப்போ இதில் என்னென்னலாம் இருக்கும், n+1 n+2 and so on m வரைக்கும் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். an+1 an+2 and so on am. இப்போ இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்திங்கன்னா which is less than or equal to ஆகிடும். அப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் என்ன ஆகுது, மாடுலஸ் ஆஃப் an+1 மாடுலஸ் ஆஃப் an+2 and so on ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் amங்கிறது எது, tn மைனஸ் tm. ஓகேவா? ஃபார் ஆல் n, m greater than or equal to n1க்கு இது ட்ரூன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ tn மைனஸ் tmங்கிறது என்னது, லெஸ் தேன் எப்சிலான்.
இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போ எஸ்என்னுங்கிறது என்னவாயிடுது, காசி சீக்வென்ஸ் ஆகிடுது. இப்போ காசி சீக்வென்ஸ் மீன்ஸ் கன்வர்ஜென்ட். தர்ஃபோர் சமேஷன் ஏஎன்னுங்கிறது கன்வர்ஜென்ட் சீரீஸ். அதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் எடுத்துகிட்டு கன்வர்ஜென்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கேர்ள்ஸ் நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கம்மா. Summation AN is said to be conditionally convergent if it is convergent but not absolutely convergent. இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், பட் ஆனால் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் -1/n டிவைடட் பை n. இது நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தோம். நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா. அது சீரிஸ் ஆனால் கன்வர்ஜென்ட் பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்போ அதை என்னென்னு சொல்லிக்கலாம், நம்ம கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தியரம். In an absolutely convergent series, the series formed by its positive terms alone is convergent. The series formed by its negative term alone is convergent and conversely. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, absolutely convergent சீரீஸில் the series formed by its positive term வந்து only கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், அல்லது நெகட்டிவ் டேர்ம் மட்டும் அலோன், அதாவது அந்த டேர்ம்ஸ் மட்டும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அதில் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோமா. ப்ரூஃப் எடுத்துக்குவோம். ப்ரூஃப் பார்ப்போமா. இதுக்கு சமேஷன் ஏஎன்பிஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு எடுத்துப்போம். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டில் பிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏஎன் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் தட் இஸ் பாசிட்டிவ் டேர்ம். இஃப் ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா 0ன்னு எடுத்துக்கும். அந்த சீரிஸ் QN கன்சிடர் பண்ணுங்கள். 0 இஃப் ஏஎன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு மீன்ஸ் தென் -AN இஃப் ஏஎன் லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா. இப்போ பாருங்கள், Pn is the positive terms of the given series and Qn is the modulus of the negative terms. இப்போ இதில் வந்து Pnங்கிறது வந்து என்ன எடுத்துக்கோம், பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இந்த கிவன் சீரிஸ் ஏஎன்னோட பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் Pn டினோட் பண்ணியிருக்கோம். Qnங்கிறது வந்து எப்படி எடுத்திருக்கோம், மாடுலஸ் ஆஃப் அ நெகட்டிவ் டேர்ம்ஸ். சரியா, நெகட்டிவில் இருக்கும் பட் ஆனால் மாடுலஸ் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவோம், Qn எடுத்திருக்கோம். இப்போ சமேஷன் Pn is the series formed with the positive terms of the given series. Summation Qn is the series formed with the moduli of the negative terms of the series. Then இப்போ நம்ம என்ன சொல்லலாம், Pn less than or equal to modulus of An சொல்லலாம். ஹோல் டேர்மும் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தானே இதில் இருக்க போது. இப்போ மாடுலஸ் வேல்யூ லெஸ் than or equal to ஏன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி Qn less than or equal to modulus of An for all n எடுத்துக்கலாம். Since the given series is absolutely convergent, summation An is a convergent of positive terms. அப்போ absolutely convergentங்கிறதுனால மாடுலஸும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கும். கம்பேரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், Pn and Qn ரெண்டுமே கன்வர்ஜென்ட்னு ஆகிடும். கான்வர்ஸ்லி சமேஷன் Qn கன்வர்ஜ் டு P and Q ரெண்டு வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா சம்மிக்கில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், சமேஷன் ஏன் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். சரியா, அப்போது வந்து என்ன எடுத்துக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஏஎன் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸை Pn + Qn. அப்போ சமேஷன் போட்டிங்கன்னா ரெண்டு சைடு சமேஷன் அப்ளை பண்ணுவீங்க. இண்டிவிஜுவலாக சமேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்து P, இந்த டேர்ம் Q. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்னு சொல்லலாம், சமேஷன் ஏஎன் இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் தியரம் பாருமா. If summation An is absolutely convergent series, Bn is a bounded sequence. In the series, summation An Bn is absolutely convergent series. Anங்கிறத என்னன்னு சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லிட்டாங்க. அதனால சீரிஸ் கொடுத்துருக்காங்க, சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. Bn இட்ஸ் அ பவுண்டட் சீக்வென்ஸ். ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் An Bn பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ Bnங்கிறத பவுண்டட் சீக்வென்ஸ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ அதோட டெஃபினேஷனை அப்ளை பண்ணலாம். There exists real number k greater than 0 such that modulus of Bn less than or equal to k for all n. இதை பவுண்டட் சீக்வென்ஸ் டெஃபினேஷன் அதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ மாடுலஸ் ஆஃப் An Bn பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக மாடுலஸ் போடலாம். விச் இஸ் லெஸ் than or equal to the modulus of An அப்படிங்கிறத நம்ம மாடுலஸ் ஆஃப் Bnங்கிறது விச் இஸ் லெஸ் than or equal to k-வா. அப்போ Bnக்கு பதிலாக k போட்டாச்சு. as it is மாடுலஸ் ஆஃப் An அப்படியே வச்சுக்கலாம் ஃபார் ஆல் n. சின்ஸ் இங்கே சமேஷன் இந்த An பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருந்தாங்க. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் An இஸ் ஆல்சோ ஏ கன்வர்ஜென்ட் ஒன்றா இருக்கும். அப்போ சமேஷன் மாடுலஸ் ஆஃப் An இஸ் அ கன்வர்ஜென்ட் ஒன். தர்ஃபோர் அதோட ப்ராடக்ட் கேங்கிற ஒரு வேல்யூ இன்டிஜரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமேஷன் கே மாடுலஸ் ஆஃப் An இஸ் ஆல்சோ ஏ கன்வர்ஜென்ட். இது நம்ம ஆல்ரெடி கன்வர்ஜென்ஸ் சீரிஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது படுத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது அதில் கேவோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஹோல் சீக்வென்ஸே எகெயின் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். அப்போது இதை விட இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் ஒரு பார்ட் வந்துட்டு உங்களுக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. அப்போ கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சமேஷன் மாடுலஸ் ஆஃப் An Bn உங்களுக்கு என்ன ஆகிடும், இஸ் ஆல்சோ கன்வர்ஜென்ட். இதில் மாடுலஸ் ஆஃப் An கன்வர்ஜென்ட்னா இந்த ப்ராடக்ட் மாடுலஸ் ஆஃப் An Bnங்கிறது என்னவாக இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். அப்போ சமேஷன் மாடுலஸ் வேல்யூ இந்த சீக்வென்ஸில் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது என்ன சொல்லலாம், சமேஷன் An Bn அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம்.
ஓகேம்மா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n பவர் p. இதில் வந்து இந்த பியோட வேல்யூவை வச்சுட்டு 3 கேஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இஃப் p greater than 1 மீன்ஸ் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n பவர் p which is equal to summation 1 by n பவர் pன்னு வரும். இப்போ 1 by n பவர் pனா இந்த பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுக்கோ. இங்கே ஆக இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும், கன்வர்ஜென்ட் ஆகும். அப்போது சம்மேஷன் 1 by n பவர் p இஸ் அ கன்வர்ஜென்ட். அப்போ மாடுலஸ் வேல்யூவே கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது கிவன் சீரிஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி. சரியா, கிவன் சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் மீன்ஸ் அந்த ஹென்ஸ் கன்வர்ஜென்ட் ஆல்சோ அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு 0 லெஸ் தேன் p லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. பியோட வேல்யூ வந்துட்டு இதில் எதுக்கு எடுத்துக்கிறோம், 0க்கும் 1க்கும் இன்டர்மீடியேட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ 1 by n பவர் p இஸ் அ மொனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மொனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு 0. இப்போ லெபினிட்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணோம்னா இந்த சீரிஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, கன்வர்ஜ் ஆகிடுது. ஓகேவா. தென் இந்த கேஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட் சின்ஸ் 1 by p n பவர் p வந்து மொனோடானிக்லி டிக்ரீசிங் 1 by n பவர் p வந்து டைவர்ஜ் ஆகும். இதுலன்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும்போது. அப்போது இதில் பாருங்கள், கேஸ் 3ல் பாருங்கள், p ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கும்போது சீரீஸ் ரெடியூசஸ் டு சீரீஸ் என்ன ஆகும், 0ன்னு போட்டிங்கன்னா 1 by n பவர் p வந்து 1 வரும். எகெயின் எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ என்னோட வேல்யூவை பொறுத்து தான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி வரும். இப்போ -1 +1 -1 அண்ட் ஸோ 1 போயிட்டே இருக்குது. அப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ்லேட்ஸ் ஃபைனைட்லி. இப்போ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் நெகட்டிவ் டேர்ம்ஸ் மாறி வந்துகிட்டே இருக்குது. அந்த வேல்யூஸும் மாறாமல் வருது. அப்போ ஆஸ்லேட்ஸ் ஃபைனைட்லி அப்படின்னு சொல்கிறோம். தென் p லெஸ் தென் 0வாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் அன்பவுண்டட் சீக்வென்ஸு. அப்போ கிவன் சீரிஸ் ஆஸ்லேட்ஸ் ஃபைனைட்லி அப்படின்னு கொடுத்துரும். சரிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Show that the series -1 whole power n root of n squared plus 1 minus n is conditionally convergent. Conditionally convergent ன்னு ப்ரூஃப் பண்ணும். ஓகேவா. கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் மீன்ஸ் கன்வர்ஜென்ஸாக இருக்கும் பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதுதான் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இப்போ நம்ம அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். an which is equal to root of n squared plus 1 minus n. இதை an எடுத்துக்கலாம். which is equal to 1 divided by root of n squared plus 1 plus n. டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க. சரியா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 1 பையில் எழுதும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேர்ம்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நியூமரேட்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா ரூட் கேன்சல் ஆகி 1 ஆகிடும். சரியா, இப்போ டினாமினேட்டரில் இது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ரூட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ரூட் ஆஃப் n ஸ்கொயர் + 1 - n இருக்கு இல்லையா, ப்ளஸ் n. இப்போ கிளியர்லி an இஸ் அ மொனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் டு 0. இப்போ இந்த டினாமினேட்டரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பவர் என்னோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. n வந்து டினாமினேட்டரில் இருக்குது. an இஸ் அ இது ஆட்டோமேட்டிக்காக மொனோடானிக்லி டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது. அதை கன்வர்ஜிங் டு சேமாக இருக்கும், 0வாக இருக்குது. அப்போ லெபினிட்ஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா இது என்னது, இது கன்வர்ஜஸ் சீரீஸு. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த சமேஷன் -1 ஹோல் பவர் n இதை எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் n ஸ்கொயர் + n - n வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்லணும் இல்லையா. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது டைவர்ஜென்ட்டு. இப்போ an ஈக்குவல் டு nth டேர்ம் எடுத்திங்க அப்படின்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் n ஸ்கொயர் + 1 + n. இது nth டேர்ம் an. இப்போ bn 1 by n எடுத்துக்கலாம். bn வந்து 1 by n எடுத்துக்கிட்டிங்கன்னா an by bn போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணலாம். டிவைட் பண்ணுவீங்க, n நியூமரேட்டர் போகும். இங்கே n ஸ்கொயர்டாக காமனாக அவுட் சைடு எடுத்திங்கன்னா n ஸ்கொயர் + 1 by n ஸ்கொயர் வரும். ரூட்டில் இருக்குது n ஸ்கொயர். சரியா, அப்போ அவுட்டரில் வரும்போது nn வரும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து காமனாக n அவுட் சைடு எடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல +1 ஆகிடும். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா, அப்போ an by bn வந்து இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான்மா. anங்கிறது இந்த டேர்மு, bnங்கிறது இந்த டேர்மு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டுட்டு காமனாக n ஸ்கொயர்டு அவுட் சைடு n ஸ்கொயர்டு சரியா, n2ன்னு இருக்குது. n ஸ்கொயர்டு அவுட் சைடு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம 10 × ∞ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ 1 டிவைடட் பை 1 + 1 2. இப்போ 1/2 வந்து கம்பேரிசன் டெஸ்ட்டு சமேஷன் an வந்து என்ன சொன்னோம், டைவர்ஜென்ட்னு சொன்னோம் இந்த இடத்துல. சரியா, சமேஷன் an வந்து டைவர்ஜென்ட். பட் ஆனால் கம்பேரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சமேஷன் an வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் கிவன் சீரீஸ் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து என்னது, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இல்லை. அப்போ இதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா நான் என்னென்னு சொல்லலாம், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஷோ தட் த சீரீஸ் x power n minus 1 divided by n minus 1 factorial converges absolutely for all values of x. இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ்னு ப்ரூவ் பண்ணும். இந்த எக்ஸோட எல்லா வேல்யூஸுக்கும் இந்த சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ். எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிங்கனாலும், இப்போ 1 2 power n minus 1 என்ன வேல்யூ கொடுத்திங்கனாலும் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு என்னவாக தான் இருக்கணும், கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து an which is equal to a இந்த nth டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். x power n minus 1 divided by n minus 1 factorial. இப்போ an divided by an plus 1 போடுவீங்க. an plus 1 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் n இருக்கிற இடத்துல ப்ளஸ் 1 போடுவீங்க. n plus 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். இங்கே n plus 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, n plus 1 factorial மீன்ஸ் n ஃபேக்டோரியல்னு இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைன் டேர்ம் n by modulus of x மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா. லிமிட் n tends to infinity போட்டிங்கன்னா நியூமரேட்டரில் இருக்குது n, அப்போ டோட்டலாக இன்ஃபினிட்டி ஆகுது. ஃபார் ஆல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் 0வாக இல்லை. அப்போது பை ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறோம். சமேஷன் x power n minus 1 divided by n minus 1 ஃபேக்டோரியல் மாடுலஸ் வேல்யூ போடும்போது இது கன்வர்ஜ் ஆகுது. ஃபார் ஆல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0க்கு கன்வர்ஜென்ஸ். அண்ட் கன்வர்ஜென்ஸ் இஸ் ட்ரிவியல் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது கன்வர்ஜென்ஸ் வந்து ட்ரிவியலாக இருக்குது. இப்போ சீரீஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபார் ஆல் எக்ஸ். அப்போ வந்து இது என்னென்னு சொல்லலாம், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ்னு சொல்லலாம். சீரீஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் -1 whole power n sin n alpha divided by n cube. இந்த ஹோல் வேல்யூ வந்து which is less than or equal to 1 by n cube. டீட்டாவோட வேல்யூ வந்து less than or equal to 1ன்னு எடுத்துக்கிறாங்க. sin n ஆஃப் ஆல்ஃபாருக்கு டீட்டாவோட வேல்யூ less than or equal to 1ங்கிறதுனால இது ஹோலாக less than or equal to 1 by n cubeன்னு போடலாம். கம்பேரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த சீரீஸ் வந்து என்னது அப்சல்யூட்லி இது கன்வர்ஜென்ட். அப்போ இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம்.